கோவிந்தா கோவிந்தா. ஸோ கைஸ் நம்ம நீங்கள் என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் போகிறதுக்கு நம்ம கையில் காசு இல்லை. ஸோ அதனால் ரோப்ளெக்ஸ்லேயே திருப்பதியை ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகர் கோயிலையும் காட்டுறாங்களாம். ஆனால் பாய்களை என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோப்ளெக்ஸ்லேயே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவாங்க. பாருங்கள், சாமி மட்டும் கும்பிட முடியாதுங்க, அபிஷேகமே நம்ம பண்ணலாங்க. பாருங்கள், பால் அபிஷேகம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஊத்துறா பால் ஊற்றிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொன்று இருக்குமே, மஞ்சள் அபிஷேகம், அதையும் பண்ணிடலாம். மஞ்சள் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தேடிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் பார்த்தீங்களா, மஞ்சள் அபிஷேகம். ஸோ இது அப்படியே கடவுள் மேலே ஊற்றிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி பால் அபிஷேகத்தை அழகாக முடிச்சாச்சு. அங்கே பாருங்கள், பூவை தூவிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த கேம் செம்மையாக இருக்கும். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதியும் திருச்செந்தூர் கோவிலையும் சுற்றி பார்க்கலாம். நான் மெயினாக திருச்செந்தூர் கோவிலுக்கு தான். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. காய்ஸ், இப்போ பார்த்துக்கோங்க, கோயில் தான். இப்போ இதான் என்ட்ரன்ஸே, நம்ம உள்ளே போகிறோம். என்னடா அது கேம் பிளே என்னடா இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு கேட்காதீங்க. நான் கேம் பிளேலாம் ஸ்பீடு பண்ணல. இந்த கேமில் நம்ம ஸ்பீடாகவே போகலாம். ஸ்பீடாக போனால் தான் நம்ம முழு சுற்றியே பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த கேமே நம்மளை ஸ்பீடாக போகிற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, வாங்க போகலாமா? ஏதோ ஒரு கோபுரம் தெரியுது, என்ன கோபுரம் தெரியல. திருப்பதி கோபுரமா என்ன கோபுரம் தெரியல. கைஸ் சொல்லுவாங்களே, நம்ம 1008 படிக்கட்டு ஏறணும்னு சொல்லிட்டு. 1008 1001 தெரியாது. அதேமாரி நம்ம இப்போ இங்கே பாருங்கள், 1000 படிக்கட்டை ஏறிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த படிக்கட்டை ஸ்பீடாக ஏறணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பீடு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இது என்ன, இது என்னன்னு தெரியலையே. கோபுரம் தாங்க, சாதாரண ஒரு கோபுரம். ஸோ நம்ம இன்னும் திருப்பதி அடையலை. இவ்வளோ படிக்கட்டு தாண்டி நம்ம திருப்பதிக்கு போவோம். ஆனால் நான் திருப்பதி போகிறதுல 1000 படிக்கட்டு ஏறினமே ஞாபகமே இல்லை. சரி, ஓகே, வாங்க போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. டே, இன்னொன்று இவ்வளோ படிக்கட்டு. எல்லோரும் பாருங்கள், மேலே எடுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. சீக்கிரம் போடா மேலே. இது தெரியுது, ஏதோ ஒரு ஒளி தெரியுது. அங்கே பாருங்கள், நாமம் தெரியுதா? நம்மளுக்கு நாமம் வைக்காமல் இருந்தால் சரிதான். கைஸ், அதை பார்க்கும் போதே உடம்புல ஒரு குளிர்ச்சி, மனசில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்பா என்ன பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன். இனிமேல் நேரில் போக தேவையில்ல கைஸ். இங்கே பாருங்கள், கேம்லேயே அடாடா கைஸ், உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்குங்க. பார்த்தோன்னே ஒரு மாதிரி பெருவாள் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குல்ல, ஐ லைக் இட். ஓகே, என்னோட அது ஓரத்தை தள்ளி விட்டாங்க. ஓகே, பொழுது வர வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான். இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறோம். வாங்க கைஸ், லெட்ஸ் கோ டு த மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கைஸ், வேறு லெவலில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு வழி போகுது. ஓகே, இன்னும் படிக்கட்டு முடியலையாடா. டே, எவ்வளோ படிக்கட்டு தான்டா இருக்குது, எவ்வளோ இருக்குன்னே தெரியலையே எப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக ஒரு நாமத்தை போட்டு வச்சுருக்காங்க. யாருக்கு இந்த நாமம் தெரியலையே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரம் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, படிக்கட்டை கடைசியாக இப்போ தான் 1000 படிக்கட்டை ஏறி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு இந்த சைடு போக போகிறோம். இது என்னது, இன்னும் நான் மறுபடியும் படிக்கட்டு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையா வந்துட்டேன். இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், கீழே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இது நிறைய இருக்குது. என்ன போட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஆஞ்சநேயர் டெம்பிள் அந்த பக்கமாக ஷேவிங் ஹேர். மொட்டை அடிக்கிற இடமா இது? மொட்டை அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட், மொட்டை அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மொட்டை பெருமாளுக்காக நான் மொட்டை அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது, போலீஸ் ஸ்டேஷன். ஸோ ஏன்னா திருட்டு வேலை பார்த்தோன்னா பிடிக்கிறதுக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஆஞ்சநேயர் டெம்பிள் போகலாமா? ஓகே வாங்க, இங்கே ஆஞ்சநேயர் டெம்பிள் இங்கே இருக்கான். கணபதி பாபா போரியா. என்னது, மியூசியம். வாக் இன் டு டெலிபோர்ட். என்னது டெலிபோர்ட்டா? எங்கே டெலிபோர்ட்டு கைஸ்? நம்மள எங்கே டெலிபோர்ட்? இந்த கோவிலேருந்து வேறு கோவிலுக்கு போயிட்டு இப்போ நம்ம இப்போ திருப்பதியிலேருந்து எங்கே வந்திருக்கோன்னா எனக்கு தெரில. இது என்ன கோயில் இது? வெங்கட பெருமாள் கோயிலாம். சரி, இப்போ திரும்ப அங்கேருந்து எங்கே டெலிபோர்ட் ஆகிருக்கேன்? எங்கன்னா பழனி டெம்பிள். இதுக்கு தானே நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். கைஸ், முருகரை பார்க்கலாமா? போட்டு சேவல் கோடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடுக்குதடா, வேலும் பாடி ஏறுதடா, வேலையா வேல் வேல். தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான், அந்த முருக எங்களோட தலைவன் தான். பாட்டுக்குள்ள நடமாடி ஆட்டுக்குள்ள முடிசூடி, பாட்டுக்குள்ள வச்ச எங்க வேலையா, நான் பாட்டில் உன்னை அழகா பாடட்ட. வந்தாச்சுங்க கைஸ், பழனி டெம்பிள். தமிழ் பாட்டு ஓடுதுங்க.
பரவாயில்லையே. ஸோ கைஸ் இப்போ நம்ம பழனி டெம்பிள் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. வாவ், இட் இஸ் வெரி நைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன்று சுற்றி பார்க்கலாம். டீ ஸ்டால் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், பழனி முருகன் ஷோகேஸ். ஓ பாருங்களேன், வாவ், சூப்பராக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் 5 ரூபா, முருகன் ஸ்டாச்சு 100 ரூபா, முருகன் ஃப்ரேம்டு ஃபோட்டோ 200 ரூபா. நம்மக்கிட்ட 1 ரூபா கூட இல்லையே கைஸ். இங்கே பாருங்கள், முருகர் ஃபோட்டோலாம் அந்த கடையில் மாட்டி வச்சுருக்காங்க. ஏங்க மயில், இதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட வாகனம். ஸோ மயில் ஏங்க என்னங்க இவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரஜினி ஃபோட்டோ. தலைவா, நீ எப்படி தலைவா இங்கே வந்தால் நம்ம தலைவருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கோவில் இருக்குது. ஓ, கணபதி கோவில்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா லெஃப்ட்டில் ஒரு கணபதி கோவில் இருக்குது. ஒன்று கிளிக் டு வியரா, உண்மையிலே இதை வியர் பண்ண முடியுமா? நீங்கள் பார்க்கலாம். இல்லையே, வியர் பண்ண முடியலையே. ஓ, ஒரு வேளை நம்ம இந்த அவுட்ஃபிட் நம்ம போட்டிருக்கனால வியர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து தான் வியர் பண்ணியிருக்கலாம். இந்த அவுட்ஃபிட் போட்டனால வியர் பண்ண முடியல. ஸோ கணபதி டெம்பிள் போகலாம். பார்த்தீங்களா, முருகரோட தம்பி அண்ணனான்னு தெரியலையே. ஐயோ, அண்ணன் நினைக்கிறேன். ஆமாம், அண்ணன் தான். இருங்க, பூ போடலாம். கணபதி, இந்த வீடியோ ஹிட் ஆகணும் கணபதி, உன்னை நான் வேண்டிக்கிறேன் கணபதி, நீ தான் அது காரணமாக இருக்கணும் கணபதி. ஓகே, இப்போ நம்ம கணபதி கிட்ட வேண்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூ கொட்டுறேன். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? நம்ம கணபதி காலில் பூ கொட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறோம். எல்லாமே பண்ணியாச்சு. எக்ஸாம்லாம் போது, நல்ல மார்க் எடுக்கணும். எல்லாத்துக்கும் நீ தான் கணபதி, உன்னை கும்பிட்டா நல்ல மார்க் எடுக்கலாம்னு வேறு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், எலிக்குட்டி. ஸோ இந்த எலிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கணபதியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கணபதி கூட வந்து உக்காந்துட்ருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வாங்க படி ஏறி போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பழனி டெம்பிளுக்கு படி ஏறுறோம். அங்கே பாருங்கள், பழனின்னு தமிழில் போட்டிருக்கு பார்த்தீங்களா லெஃப்ட்டில். வாவ், சூப்பர். ஓகே, உள்ளே வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து தேவஸ்தானம். ஓ, தேவஸ்தானம்னா அது கும்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம், பார்த்தா தானே தெரியும். குதிரை பாருங்க, நம்மளுக்கு வந்து தலை வணங்குது. ஓகே, ரெஸ்பெக்ட் கொடுக்குது. இங்கே பாருங்கள், தமிழ் கைஸ். இது சூர்யா படமா? சூர்யா ஃபேனா நீங்கள்? ஓ, சூர்யான்னு பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், வேல் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. வாவ், நல்லா இருக்குல்ல. ஸோ வேல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது உள்ளே வந்து விட மாட்டுறாங்க, ஏன்னு தெரியலையே. பரவாயில்ல, உள்ளே போக முடியாது போல இருக்குது. இதான் வந்து மேக்ஸிமம். ஸோ கைஸ், வேல் வந்து முருகரோட வேலை வந்து அழகாக போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டெம்பிள், இது என்னன்னு தெரியலையே. பெருமாள் டெம்பிளுங்க. ஓ, குட்டியாக நிறைய டெம்பிளும் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஸ்டோர். இங்கே வந்து என்னென்ன போட்டிருக்கு பாருங்கள். இன்னது தாலி கயிறு 60 ரூபாயாடே. யாடா பாய்க்கலாம், அர்ச்சனை தட்டு ஃப்ரீ. ஏண்டா இல்லை, இந்த கயிறு இருக்குன்னு சொல்கிறது ஓகே, எங்ககிட்ட சொல்கிறீங்க பார்த்தீங்களாண்ணே, அங்கே இருக்கீங்கண்ணே நீங்கள். ஓகே, இதுனா அது மண்டபம். ஓ, மண்டபம்னா இப்போ எதாவது மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இங்கே பண்ணுவாங்களே. ஸோ அதுக்காக ஒரு மண்டபம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட். ஆஹா, பழனிக்கே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் கொடுத்துட்டாங்களே. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், முருகர். முருகரோட ஃபோட்டோ. சிவன் பார்வதி. சிவன் பார்வதியும் போட்டு வச்சுருக்காங்க, முருகரையும் போட்டு வச்சுருக்காங்க. வா, அழகாக இருக்குங்க. மண்டபம் வித் 1000 பில்லர்ஸ். ஓ, மறுபடியும் இன்னொரு மண்டபம். ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், ஊஞ்சல். என்னது, திஸ் இஸ் மண்டபம் வேர் லார்ட் இஸ் இன் ஸ்விங்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண்டபத்தில் வந்து கடவுளை வந்து இந்த ஊஞ்சலில் போட்டு வச்சுருப்பாங்களாம். ஓஹோ, ஓகேங்க. சரி, நெக்ஸ்ட்டு இது என்னது பார்க்கலாம். ஐயப்பன் தரிசனம். ஓ, ஐயப்பன் சாமியா? சாமியே சரவண ஐயப்பா, சுவாமியே சரவண ஐயப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காளிங்க. காளி, என்னை சுற்றி கெட்டதெல்லாம் நடக்குது காளி, நீ தான் காளி, என்னை காப்பாற்றணும் காளி, ப்ளீஸ் சேவ் மீ, உனக்காக நான் அர்ச்சனை பண்ணுறேன் காளி. கைஸ் எல்லோரும் காளி கும்பிட்டுக்கோங்க. காளி 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 எல்லாம் கும்பிட்டுக்கோங்க கைஸ், மறக்காமல் கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பண்ணானா நான் நினச்சிக்கோங்க, காளி பார்த்துப்பாங்க, நீங்கள் டோன்ட் வரி. ஸோ அடுத்து வந்து இதுங்க சங்கீதம் பாடுற இடம் போல். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம். ஓ, பிரசாதம் விற்கிறாங்க பாருங்கள், லெட்டு, அப்புறம் வந்து பூ எல்லாமே இது பண்ணுறாங்க, வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்க்குறாரு, என்னடா அவன் ஆர்த்தி எடுத்து கடையில் வைக்கிறான்னு பார்க்குறாரு. ஐயா ஒன்றும் இல்லையா, சாமிக்கு எடுத்துகிட்டு வந்தேன், அதான் ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிவன் கோவிலா? ஓ, கீழே சிவன் கோவில் போதான். சிவாய போற்றியே நம்ம சிவாய போற்றியே. அங்கே பாருங்கள், சிவன் இருக்கார் பார்த்தீங்களா? பார்க்கும்போதே புல் அரிக்குது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், சிவன். ஐயா ஏதோ பார்த்து பண்ணுங்க, வாழ்க்கையில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. ஏங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க, எல்லா சாமிக்கிட்டே அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணுறாரு. நான் பரவாயில்ல, எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக ஏறுது. எனக்கு என்னன்னு தெரில, ஏதோ வாழ்க்கையில் ஏதோ சாதிக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க கீழே போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன போட்டிருக்கு,
ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுற இவங்களாம் இருக்காங்க, போதி தர்மர்கள் மாதிரி கும்பிட்றவங்களாம் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது முருகர். ஓகே, முருகரையும் சிவன், ஏன்னா வந்து சிவனோட குழந்தை தான் முருகர். ஸோ அதனால் வந்து 2 பேரும் ஒன்றா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா வந்து சிவனோட நெத்தியில் இருக்க நாமத்தை போட்டு ஏதோ வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியலையே, படித்தா தான் தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் டிசீஸ் எதாவது இருந்துச்சுன்னா வேண்டிக்கோங்க. அந்த நோய் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட வேணால் நோய் போயிடுமாங்க. எனக்கு நோயெலாம் எதுவும் இல்லை, உடம்புல நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் நோய் இருந்துச்சுன்னா அந்த இடத்த பாஸ் பண்ணி வேண்டிக்கோங்க, அந்த நோயெலாம் உங்களுக்கு போயிடுமா. ஸோ மறக்காமல் பாஸ் பண்ணி வீடியோ அந்த இடத்துல பாஸ் பண்ணி வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஸோ இன்னும் நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க முருகர் கோயில் தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஈஸ்டர் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அடியில் வந்து சிவன் கோயில் அந்த மாதிரி நிறைய ஈஸ்டர் எல்லாம் இருந்துச்சு. வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கோயிலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிவன் பார்வதி பார்த்தாச்சு. ஏங்க கால பைரவர் எங்கெங்க இருக்காங்க? இதான் கால பைரவரா? ஆமாங்க, நாய்க்குட்டி பார்த்தீங்களா, நாய்க்குட்டி. ஸோ நாய்க்குட்டி தான் வந்து கால பைரவர் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கால பைரவர் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து டாக் ரிலேட்டடுங்க. அந்த கடவுள் வந்து டாகை வந்து வாகனமாக வச்சுருப்பார். ஸோ கால பைரவர்னால் அது வேறு யாரும் இல்லை, ஹனுமான் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போகலாம் வாங்க. ஸோ இப்போ குரு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோயில் வெளியே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோயில் உள்ளே நல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கோயில் வெளியே கொஞ்சம் வந்து சுற்றி பார்க்கலாம். ஏன்னா கோயில் வெளியே வந்து ஏதோ குளம் இருக்குன்னாங்க, அந்த குளத்தில் குதிச்சா பாவம் போயிடுமா. ஸோ அப்போ என்ன வீடுஜி நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கான்னு கேட்டுறாதீங்க. பாவம்லாம் பண்ணலை, இருந்தாலும் பாவத்தை தீர்த்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த குளத்தில் போய் குதிக்கலாங்க. என்னடா அது இத்தனை பேர் ஒரே இடத்துல ஸ்பான் ஆகிருக்கீங்க. சரி ஓகே கைஸ், எங்கே வெளியே தான் இருக்குன்னாங்க, எங்கேன்னு சரியாக சொல்லல. ஒரு இங்கே இருக்குமா, போய் பார்ப்போம். இங்கே தான் இருக்குது. சூப்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவத்தெல்லாம் தீர்த்துக்கலாம். கடவுளே, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவம் பண்ணதில்லை. தப்பி தவிர ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு. நான் தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ளீஸ். அதேமாரி என் சப்ஸ்கிரைபர் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் இப்போ நினச்சி விட்டுரு. ஓகே, ஸோ கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுவே ஒரு பாவம் ஆகிடும். மறக்காம பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ மறக்காம பண்ணி விட்ருங்க. கைஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா சொல்ல வராங்க, நம்மளோட வரலாறு மறைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஏன்னா வீடிஜி நீ ஏதோ ஒன்று சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ தண்ணிக்கடியில் வந்து கடவுள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா வந்து இது ஒரு ஈஸ்டர் எக் மாரி காட்டுறாங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான், நம்மளுக்கு தெரியாமல், அதாவது குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மறைஞ்சு போச்சுல, அதை கூட இது குறிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட முன்னோர் கதைகள் மறைக்கப்படுகிறது அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஓகே சரி கைஸ் வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஐ எம் கமிங் அப் சைட். ஓகே டே பாத்திரம் வந்தாச்சுங்க. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாச்சு. இங்கே பாருங்களேன், விபூதி அடிச்சிட்டு இருக்காப்புல. விபூதி எதுவும் சொல்லுவாங்களே, அதை என்னன்னு தெரில. ஐயோ அந்த புகைக்கு எதுவும் சொல்லுவாங்களே, அது பேர் என்னதுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கே தெரியுங்க, மறந்து போச்சு. ஏதோ சொல்லுவாங்க, சாம்பிராணி அடிக்கிறாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு தான் போட முடியல, அதாவது அந்த வேஷ்டி சட்டை. ஸோ ஓகே, கான்ட்ரிபியூட்டர்ஸ், ஸோ பேரில் போட்டு வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த கோயில் நல்லா வரணும், நல்லா மெயின்டைன் பண்ணு சொல்லி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா, போட்டு வச்சுருக்காங்க. இது போடணும்னு ஆசையாக இருக்குது, போட முடியல, வருத்தமாக இருக்குது. போக ஃப்ரெண்ட், நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து இந்தமாரி ட்ரெஸ்ஸு போட்டால் போட முடியாது போல் இருக்குது. சரி விடுங்க, ஆனால் ஃப்ரீ தான், இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் கேரக்டராக வந்தீங்கன்னா அது போட்டுக்கலாம். ஸோ நார்மல் கேரக்டராக வாங்க, நான் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு வந்தனால என்னால் போட முடியல. சரி வாங்க ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இன்னுமே இருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது உள்ளே வந்து நம்ம இன்னும் வந்து ஏதோ பழம்னி அப்படின்னு ஒரு கதையாக இருக்கான். ஸோ அந்த கதையை வந்து இப்போ நம்ம படிக்கலாமா? ஸோ வாங்க அந்த கதையை வந்து படித்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பழம்னி அப்படின்ற இது கதை. ஸோ இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பழைய இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ஸோ முருகர், சிவன், பார்வதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி, இந்த 4 பேருக்குள்ளே நடந்த ஒரு கதை பேர் தான் பழம்னி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பழம்னி கதையை சொல்கிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ நம்ம சிவன் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, யார் வந்து இந்த உலகத்தை 2 தடவை சுற்றிட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு பழம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் வந்து முருகர் என்ன பண்ணார், உடனே வந்து மயில் எடுத்துகிட்டு போனார். மயில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் உலகத்தை சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் கடவுள், ஸோ அவருக்கு சுற்றி 2 தடவை சுற்றுறாப்புல. ஆனால் வந்து கணபதி என்ன பண்ணுறாப்புல உஷாரா, சுற்றாமல் சிவன் பார்வதியை சுற்றிட்டு நீங்கள் தான் எனக்கு உலகம், நான் உங்களை சுற்றி வந்தாலே போதுன்ற மாரி சுற்றி வந்துட்டாப்புல. உடனே வந்து பழம் வந்து கணபதி கடிச்சிச்சு. ஆஹா கணபதி நீ இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கொடுத்துட்டாங்க. முருகர் வந்து 2 தடவை உண்மையிலே உலகத்தை சுற்றிட்டு வந்தோடனே பழம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து முருகர் கோச்சிக்கிட்டாரு.
எனக்கு ஏன் பழம் கிடைக்கல, நான் உலகத்தை 2 தடவை சுற்றி வந்தேனே அப்படின்னு வந்து சொல்ல சிவன் சொல்கிறாரு, ஆனால் கணபதி வந்து எங்களை உலகம்னு சொல்லி சுற்றிட்டு வந்தனால கணபதிக்கு தான் அந்த பழம் அப்படின்னு வந்து சொல்லல. ஸோ அதுக்கப்புறம் கணபதி வந்து இது முருகர் வந்து கோச்சிக்கிட்டாரு. அப்புறம் சிவன் வந்து தம்பி உனக்கு பழம் கிடைக்கல தான், ஆனால் நீயே ஒரு பழம் தான் அப்படின்றாரு. எப்படின்னு கேட்க, ஸோ முருகருக்கு இன்னொரு பேர் தான் பழனி. ஸோ பழனியை வந்து பழம் நீ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்ல அவங்க 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த மனஸ்தாபம் போயிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழம் நீ அப்படின்ற கதை. அதாவது பழனியை தான்ப்பா பழம் நீயே ஒரு பழம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து முடியுது ஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்காக ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே எதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஓகே லெட்ஸ் கோ. இப்போ நான் வந்து வெளியே போயிடலாம். டெலிபோர்ட் பண்ணி விடுவேன், என்னடா ஆச்சு? ஓகே கைஸ், நான் மெயினாக வந்ததே இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு தான் உண்மையை சொல்ல நான் வந்தேனே, வேறு எதுக்குமே வரல. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பார்த்தோன்னே. மனசில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச இனிமேல் மனஸ்டாப்பம் வந்துச்சுன்னா நான் இந்த கேம்லேயே போய் கோயில் பார்க்கலான்னு இருக்கேங்க. சரி ஓகே. நான் எப்பறம் இங்கே வந்தேன்? டேய் என்னடா இது? ஐயோ ஏதோ பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழம் நீ இடத்துலேயே இருக்கு. அப்பா இந்த கதையை நான் பார்த்துட்டப்பா, விட்டுருங்கப்பா. அதுங்க எங்கே இதுறது? ஓ பாருங்க. ஓ இங்கே சாட்டனு, மெர்க்குரி, வீனஸு, எர்த்து எல்லாமே வந்து சுற்றுது. ஓ அதுக்கு ஒரு கடவுள் இருக்குது போல் கைஸ், சூரியனை சுற்றி வருது. ஸோ ஒரு கிரகமும் ஒரு கடவுளை குறிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஆனால் எனக்கு அந்த பேர்லாம் தெரியாது. சரி கைஸ், நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பழனி டெம்பிள் திருப்பதியும் காமிச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரம் விடிஜி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக்லாம் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் விடிஜி 2.0 கைஸ். பாய் கைஸ், பாய்.